நாம் எல்லாரும் இந்த பாவங்களை செய்ய காரணம் என்ன? அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பாவங்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுறேன் கேளுங்க. முதல்ல அநியாயம். நம்ம எல்லாருக்கும் நல்லதே செஞ்சுட்டு இருக்கோமா? பல பேருக்கு அநியாயமும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன்னா, உங்கள் சொந்தக்காராக இருக்கலாம், இல்லைன்னா அண்ணன் தம்பியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். யாருன்னா ஒருத்தருக்கு அநியாயம் செய்யாத நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்படி யாராச்சும் அநியாயம் செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இரண்டாவது பாவம் வேசித்தனம். அதாவது வேசித்தனம்னா என்னன்னா, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறது. அதுபோல் நம்ம கடவுளுக்கு மரியாதை செலுத்தாமல் சோம்பேறித்தனமாக, அதாவது நம்ம அசட்டப் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கோம். இது போல் இருக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. அதில் நீங்கள் ஒருத்தராக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மூன்றாவதாக துரோகம். துரோகத்தை பொறுத்தவரையும் அநியாயம்னா என்னன்னா, நம்ம மற்றவங்களுக்கு செய்யறது அநியாயம்னு சொல்லுவோம். துரோகம்னா நம்ம நட்புக்குள்ள பல தவறுகளை செய்வோம். அதை மாற்றி காட்டி கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்கள காட்டி கொடுக்கறது. அதுவும் நம்ம சிம்பிளாக சொன்னோம்னா, நம்ம யூதாஸ் நம்ம இயேசுவை காட்டி கொடுத்தாரு இல்லை, அதே போல தான் அந்த துரோகமும். நான்காவதா பொருளாசை. பொருளாசை யாரு படாத இருக்கிறது? இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாரும் பொருளாசை இல்லாதவங்க அப்படின்னு யாராச்சும் ஒருவர் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டீங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஐந்தாவதா குரோதம். குரோதம்னா ரத்தம். இந்த ரத்தம் மூலியமா பல பேர் பல பாவங்களை இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதில் நீங்கள் ஒருத்தராக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கடவுள் கொஞ்சம் உங்களை பார்க்குறாரு, அதனால் நீங்கள் திருந்த பாருங்க. இது போல் நிறைய பாவங்கள் இருக்குது. அந்த பாவங்கள் அனைத்தையும் அடுத்த பாட்டில் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் ஏன் இவ்வளவு பாவங்களை செய்கிறோன்னு அடுத்த பாகத்தில் கண்டிப்பாக சொல்லுறேன்.